Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வணக்கம். செய்தி சுருக்கம். வைகுண்ட ஏகாதசி விழா கோலாகலம். பெருமாள் கோயில்களில் சொர்க்கவாசல் திறப்பு. வைகுண்ட ஏகாதசி விழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு பெருமாள் கோயில்களில் கோலாகலமாக இன்று நடந்தது. பூலோக வைகுண்டம் என்றழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விழா திருநெடுந்தாண்டகம் நிகழ்ச்சியுடன் கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி துவங்கியது. தொடர்ந்து நடந்த பகல் 10 நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் நம்பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தார். சிகர நிகழ்ச்சியான சொர்க்கவாசல் திறப்பு இன்று நடந்தது. விரஜாநதி மண்டபத்தில் பெருமாள் வேத விண்ணப்பம் கேட்டருளினார். தொடர்ந்து காலை 5:45 மணிக்கு பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. பரமபத வாசலை கடந்த நம்பெருமாளை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பக்தர்களின் ரங்கா ரங்கா கோஷத்தால் விண் அதிர்ந்தது. ராப்பத்து எனப்படும் திருவாய்மொழி திருநாள் இன்று துவங்குகிறது. இதேபோல் சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில், மதுரை தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயில், திருப்பதி வெங்கடாசலபதி கோயில் உள்பட பல்வேறு பெருமாள் கோயில்களில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பெருமாளை தரிசித்தனர். ரஷ்ய அதிபர் புட்டின் வீடு மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல், ஜெலன்ஸ்கி மறுப்பு. ரஷ்யாவின் வடமேற்கு நோவ்கோரோட் பகுதியில் உள்ள ரஷ்ய அதிபர் புட்டினின் வீட்டின் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. 91 ட்ரோன்கள் மூலம் புட்டினின் அரசு இல்லத்தை உக்ரைன் தாக்கியது. இந்த தாக்குதல் ரஷ்யாவின் அமைதி பேச்சுவார்த்தை நிலைப்பாட்டை பாதிக்கும் என ரஷ்ய செர்ஜி லாவ்ரோவ் கூறினார். புட்டினின் வீட்டை குறிவைத்த அனைத்து ட்ரோன்களையும் நடுவழியிலேயே வழிமறித்து சுட்டு வீழ்த்திவிட்டோம். இதில் யாருக்கும் காயமோ சேதமோ ஏற்படவில்லை என ரஷ்ய ராணுவம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் இந்த குற்றச்சாட்டை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மறுத்துள்ளார். ரஷ்யா மீண்டும் தனது வேலையை துவங்கியுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் குழுவுடனான நமது கூட்டு ராஜதந்திர முயற்சிகளின் அனைத்து சாதனைகளையும் சீர்குலைக்க ஆபத்தான குற்றச்சாட்டை சுமத்துகிறது. அமைதியை உருவாக்க நாங்கள் தொடர்ந்து ஒன்றாக செயல்பட்டு வருகிறோம். புட்டினின் வீடு மீதான தாக்குதல் ஒரு கட்டுக்கதை. அவர்கள் பொய் சொல்கின்றனர். எங்கள் மீதான தாக்குதல்களை நியாயப்படுத்தவும் போரை முடிவுக்கு கொண்டு வர தேவையான நடவடிக்கைகளை எடுக்க மறுப்பதை நியாயப்படுத்தவும் ரஷ்யா முயற்சிக்கிறது. இது ரஷ்யாவின் வழக்கமான பொய்கள். இந்த நேரத்தில் உலக நாடுகள் மௌனமாக இருக்கக்கூடாது என்பது மிகவும் முக்கியம். நிலையான அமைதியை உருவாக்க மேற்கொள்ளப்படும் பணிகளை ரஷ்யா சீர்குலைப்பதை நாம் அனுமதிக்க முடியாது என ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். இது குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறுகையில், தனது வீட்டை உக்ரைன் ட்ரோன்கள் தாக்க குறிவைத்தது என்று ரஷ்ய அதிபர் புட்டின் என்னிடம் கூறினார். இது நல்லதல்ல, நான் மிகவும் கோபமாக இருக்கிறேன் என்றார். உக்ரைன் ரஷ்யா இடையே விரைவில் அமைதி ஒப்பந்தம், ட்ரம்ப் நம்பிக்கை. கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் 4 ஆண்டுகள் எட்டியுள்ளது. இதை முடிவுக்கு கொண்டுவர பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டன. எனினும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இஸ்ரேல் காசா போருக்கு முன்மொழிந்த அமைதி திட்டத்தைப் போலவே ரஷ்யா உக்ரைனுக்கும் முன்மொழிந்தார். இதற்கு ரஷ்யா ஒப்புதல் தெரிவித்தது. அதே சமயம் இத்திட்டத்தில் அதிகமான அம்சங்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருப்பதாக கூறி உக்ரைன் ஏற்க மறுத்தது. இதனால் அமைதி திட்டத்தில் சிறிய மாற்றங்களை அமெரிக்கா செய்தது. இதற்கு ரஷ்யா எதிர்ப்பு தெரிவித்தது. இந்நிலையில் அமெரிக்காவின் புளோரிடாவில் அதிபர் டிரம்பை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நேற்று சந்தித்து பேசினார்.
சந்திப்புக்கு பின் ட்ரம்ப் கூறியதாவது: அமைதி திட்டம் குறித்த பேச்சில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதில் ஏற்படும் தோல்வி மோதலை மேலும் நீட்டிப்பதுடன் அதிக உயிரிழப்புக்கும் வழிவகுக்கும். நாங்கள் பேச்சின் இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். ஒப்பந்தம் ஏற்படாவிட்டால் இந்த போர் நீண்ட காலத்துக்கு நீடிப்பதுடன் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்படுவர். ஒப்பந்தம் கையெழுத்தாக காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் அமைதி ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் என்று நம்புகிறேன் என ட்ரம்ப் கூறினார். அதிகார துஷ்பிரயோகத்தை திமுக நிறுத்திக் கொள்ளணும். கட்சி கொடிகள் வைக்க சாலைகள் திமுக சொத்தா? தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை. தமிழகம் முழுவதும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக அவல நிலையில் உள்ள சாலைகளை சரி செய்ய வக்கற்ற திமுக அரசு நல்ல நிலையில் இருக்கும் சாலைகளை தங்கள் கட்சி கொடிகளை நடுவதற்காக தோண்டி சேதப்படுத்துகிறது. பொதுமக்களின் வரிப்பணத்தில் போடப்பட்ட சாலைகள் மக்கள் போக்குவரத்துக்காகவா அல்லது திமுக கொடி வைக்கவா? சென்னையில் அண்ணா சாலையில் இளைஞர் முகமது யூனுஸ், தாம்பரம் மதுரவாயிலில் ஷோபனா, திருமங்கலத்தில் ஹேமமாலினி ஆகிய இளம்பெண்கள் இறந்தது வெறும் சாலை விபத்துகளால் அல்ல, திமுக அரசின் அலட்சியத்தாலும் பொறுப்பற்ற தன்மையாலும் குண்டும் குழியுமாக இருந்த சாலைகளால்தான். தொடர்ச்சியாக அப்பாவி பொதுமக்கள் உயிர்களை பலிவாங்கி கொண்டிருக்கிறது திமுக. சாலைகள் திமுகவின் சொத்து அல்ல. அதிகார துஷ்பிரயோகத்தை திமுக நிறுத்திக் கொள்ள வேண்டும். சேதப்படுத்திய சாலைகளை திமுக சொந்த செலவில் சீரமைக்க வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். எஸ்ஐஆரில் தொடர்கிறது குழப்பம், குவிகிறது மனுக்கள். தமிழகத்தில் 3 மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. இந்த சூழலில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி நடந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. 5.43 கோடி வாக்காளர்கள் பட்டியலில் உள்ளனர். 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். கணக்கெடுப்பு பணியை பல இடங்களில் முறையாக மேற்கொள்ளவில்லை. அரசியல் கட்சிகளின் ஏஜென்ட்டுகளிடம் விண்ணப்பங்கள் மொத்தமாக வழங்கப்பட்டன. அவர்களிடம் அரைகுறையாக பூர்த்தி செய்யப்பட்டு பெறப்பட்ட படிவங்கள் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டன. இறந்தவர்கள் நிரந்தரமாக இடம்பெயர்ந்த வாக்காளர்கள் பெயரும் பட்டியலில் இடம்பெற்றது. மொத்தம் 12.43 லட்சம் வாக்காளர்கள் போதிய ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை. தகுதியான இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட அவர்களையும் நீக்க வேண்டிய கட்டாயம் தேர்தல் கமிஷனுக்கு ஏற்பட்டுள்ளது. அவர்கள் உரிய ஆவணங்களை பிப்ரவரி 10க்குள் சமர்ப்பிக்க தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட வாக்காளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பும் பணி நடந்து வருகிறது. தேர்தல் அலுவலர்கள் நிர்ணயிக்கும் நாளில் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் தேர்தல் கமிஷன் நோட்டீஸை பெற்ற வாக்காளர்களில் பெரும்பாலானோர் விளக்கம் கொடுக்க தயாரில்லை. இது குறித்து வாக்காளர்கள் சிலர் கூறியதாவது: விண்ணப்ப படிவத்தில் 2002, 2005 வாக்காளர் பட்டியலில் எந்த ஊரில் பெயர் இருந்தது என்று தெரியாததால் விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்யவில்லை. அதை ஏற்க முடியாது என்றால் நிராகரித்திருக்கலாம். நாங்கள் சிறப்பு முகாமில் புதிதாக விண்ணப்பம் அளித்திருப்போம். இப்போது நோட்டீஸ் பெற்று உதவி தேர்தல் அலுவலர் அலுவலகம் சென்றால் அவர் இல்லை, பிறகு வாருங்கள் என அலைக்கழிக்கின்றனர். ஏராளமானோர் விண்ணப்பம் கொடுக்கும் நிலையில் தேர்தல் கமிஷன் முறையாக கள ஆய்வு செய்து தகுதியானவர்களை சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையெனில் மீண்டும் குழப்பம் தொடரும் என்றனர். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நேற்று வரை 7.28 லட்சம் மனுக்கள் வந்துள்ளன. 27, 28ஆம் தேதி நடந்த வாக்காளர் சிறப்பு முகாமில் 7.17 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. அதிகபட்சமாக கோவையில் 50,813, மதுரையில் 49,551, சேலத்தில் 41,557, செங்கல்பட்டில் 38,124 மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. வாக்காளர் பெயர் சேர்ப்புக்கு மட்டும் 5.58 லட்சம் மனுக்கள் வந்துள்ளன. டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதன் அறிக்கை: தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேலும் தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளின் மேலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகள் நிலவுகின்றன. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் சில இடங்களில் இரவு மற்றும் அதிகாலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும். சில இடங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் குறைவாக பதிவாகலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். சில இடங்களில் இரவு அதிகாலையில் லேசான பனிமூட்டம் நிலவும் என்றும் கூறியுள்ளது. தெருநாய் கணக்கெடுப்பு பற்றி பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை. டில்லி அரசு திட்டவட்ட மறுப்பு.
டில்லியில் தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு மற்றும் அதனால் குழந்தைகள், முதியோர் பாதிக்கப்படுவது குறித்து தாமாக முன்வந்து வழக்கு பதிந்த சுப்ரீம் கோர்ட் தெருநாய்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த எடுத்த நடவடிக்கை குறித்து பதிலளிக்க மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டது. பள்ளி, கல்லூரிகள், விளையாட்டு மைதானங்கள், ரயில், பஸ் நிலையங்கள், விமான நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளுக்குள் தெருநாய்கள் ஊடுருவாமல் இருக்க தடுப்பு அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டது. இந்நிலையில் டில்லியில் உள்ள அரசு, தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தெருநாய்கள் குறித்த கணக்கெடுப்பு பணி நடப்பதாகவும் அது குறித்த அதிகாரிகள் விவரம் கேட்டு மாநில அரசுக்கு மத்திய அரசு கடிதம் எழுதியிருப்பதாகவும் தகவல் வெளியானது. தெருநாய்களை கொல்லவே இந்த கணக்கெடுப்பு பணி நடப்பதாக பலரும் இந்த தகவலை வேகமாக பகிர்ந்தனர். சமூக வலைதளங்களில் வேகமாக இது பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விலங்குகள் நல ஆர்வலர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் தெருநாய் கணக்கெடுப்பு பற்றி மத்திய அரசு கடிதம் எழுதியதாக வெளியான தகவல் வெறும் வதந்தியே. இது பற்றி தவறான தகவல் பரப்பப்படுகிறது என டில்லி அரசு விளக்கமளித்துள்ளது. இது குறித்து டில்லி அரசின் சார்பில் கூறப்பட்டுள்ளதாவது: டில்லியில் செயல்படும் பள்ளிகளில் பொதுவான பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த பணிகளுக்காக நோடல் ஆபீசர் எனப்படும் குறைதீர் அதிகாரிகள் குறித்த பட்டியல்தான் கேட்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு, தனியார், அரசு உதவி பெறும் பள்ளிகளிடம் இந்த தகவல்களை கேட்டு கல்வித்துறை இயக்குநரகம் கடிதம் எழுதியுள்ளது. இதுவும் நவம்பர் 7ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் நவம்பர் 20ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் சில உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. நவம்பர் 26ஆம் தேதிப்படி மேற்கண்ட விவரங்களை அளிக்கும்படி அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இது அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கையாக அனுப்பப்பட்டுள்ளது. அதில் பள்ளிகளின் பொதுவான பாதுகாப்பு அம்சங்களை கவனிக்கும் குறைதீர் அதிகாரியின் பெயர், அவரது முகவரி, தொலைபேசி எண் உள்ளிட்ட விவரங்களே கேட்கப்பட்டுள்ளன. அந்த சுற்றறிக்கையே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு தெருநாய் கணக்கெடுப்பு பணி என்ற பெயரில் வேகமாக பரப்பப்பட்டு வருகிறது. இது வெறும் வதந்தியே. தெருநாய் கணக்கெடுப்பு பணி ஏதும் நடக்கவில்லை. அது பற்றி மத்திய அரசு எந்த கடிதமும் எழுதவில்லை. மாநில அரசும் அப்படி எந்த ஒரு முன்னெடுப்பும் செய்யவில்லை என டில்லி மாநில அரசின் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.